தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு அண்ணாமலையோட அப்பாயின்மெண்ட் இந்த டைனமிக்ஸை எவ்வளவு மாத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார்? பயங்கரமான ஒரு 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 கமாண்டிங் பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய போஸ்டையே விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நான் பிஜேபி மோடின்னு சொல்லிட்டாரோ. பெண்கள்லாம் வந்து சில ஒரு 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 நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு வீட்டுல வந்து பால்காரர்லாம் வந்துட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண்மணி சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஓட்டே போட மாட்டோங்க, நாங்க போலிங் போத்து போன காரணமே அண்ணாமலை சார் தாங்க. 11 women ministers in the new ministry. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? விமென்ஸ் வந்து அலங்கரிச்சிட்டு இருக்காங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பிஜேபியில வந்து உமன் பவர் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்றத தாண்டி அவர்கள் அப்பாயின்மெண்ட் வந்து ஃப்ளோர் லீடர்னு சொன்னதை விடவும் ஒரு மிக முக்கியமான கவரேஜ் வந்து மீடியால வந்து அண்ணாமலை எல்லா கேஸ்டையுமே வந்து கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. ஆர் நீங்க எங்க கேப் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டே வராங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அதை வந்து ஒரு காஸ்டோட பிரமிடோட பார்க்கக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் வந்து இது வந்து ஒரு அருண் ஜேட்லி வந்து ரொம்ப அருமையா சொல்லுவார் கர்நாடகா 2008 எலெக்ஷன் போது. இதுதான் மிகப்பெரிய சிக்ஸர். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், தமிழக மக்கள் இளைஞர்களுடைய குரல் ஒன்னே ஒண்ணுதான், அண்ணாமலை தலைவர் ஆகணும். ஒரு உமனா அண்ணாமலை லீடரை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு அவங்க வீட்டுல இருக்கிற தம்பி வந்து தோல்வி அடைஞ்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு துக்கம் இருந்தது. அண்ணாமலை போன்ற ஒரு டைனமிக் பர்சன் உள்ள வரும் பொழுது யங்ஸ்டர்ஸ உள்ள கொண்டு வரதுக்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறு. ஏன்னா நம்ம பார்த்தோம் அவர் பேசின விதம், அவர் பிரச்சார யுக்தி எப்படி இருந்தது. அந்த அப்போசிஷன் பார்ட்டி ஸ்டில் த எலெக்ஷன் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் இருக்கு. ஸ்டாலின் வந்து இபிஎஸ் மாறல. கட்சியில வந்து அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் எப்போதுமே. அதாவது திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்துல மேல இடத்துல இருந்து கீழ் இடம் வரைக்கும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, இவர் தான்ப்பா அடுத்ததுன்னு. பட் அடுத்தது இடம் மாறணும்ல. இந்த ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டது. நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி தான், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவங்க நெகட்டிவாவும் இதை வந்து they will not write it off, at the same time ஆஹா ஓபன் வரவேற்பாங்க. அவங்களை பொறுத்து சிட்டிங் ஆன் தி ஃபென்ஸ் என்ன பண்றாரு. கேடிஆர் சொன்னாரு, மோடி வந்து கேடிஆர் வந்து கேசிஆர் அவர்களுடைய மகன். அவர் வந்து ஒரு மினிஸ்டர், அவரும் வந்து ஃபாரின்ல எல்லாம் போயிட்டு வந்தவர். பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது சொன்னாரு, மோடிஜியால 150 சீட்டு ஜெயிக்க முடியாது. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். அகைன் டிஸ்கஷன், டிபேட் சொல்ல முடியாது, டிஸ்கஷன் சொல்லலாம். 3 சிறப்பு விருந்தினர்கள், சமூக ஆர்வலர் காயத்ரி ஸ்ரீனிவாசன் இங்க இணைஞ்சிருக்காங்க நம்மளோட. ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபேவரட் ஜங்கி பாட்ஸ் ஸ்ரீராம் சார் வந்து இணைஞ்சிருக்காங்க. அப்புறம் ஆல் ஃபேவரட் ஜேர்னலிஸ்ட், சீனியர் ஜேர்னலிஸ்ட் பரத்தண்ணா வந்திருக்காங்க. வணக்கம் பரத்தண்ணா, ஜங்கி பாட் ஸ்ரீராம் சார் அண்ட் காயத்ரி ஸ்ரீனிவாசன் மேடம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, 3 முக்கிய விஷயங்கள் வந்து சென்ற வாரம் அரசியல நடந்திருக்கு. ஒன்னு கேபினெட் எக்ஸ்பான்ஷன், இன்னொன்னு வந்து எல் முருகன் அவர்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் கிடைச்சது. 3வது வந்து அனைவரும் எதிர்பார்த்து சென்ற வாரம் கூட நானும் ஜங்கி பாட் ஸ்ரீராமும் அதை பத்தி ஒரு டிபேட் பண்ணோம். அண்ணாமலை அவர்களுக்கு வந்து தலைமை பொறுப்பு, தமிழக பாஜகவின் தலைமை பொறுப்பு கொடுத்திருக்குது. இந்த 3 விஷயங்களும் அரசியல் நடந்திருக்கு. இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் இன்னைக்கு இந்த 3 சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. முதல் கேள்வி காயத்ரி ஸ்ரீனிவாஸ் மேடம் தான் ஆரம்பிக்கணும். 11 women ministers in the new ministry, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? வணக்கம் நாகராஜ். திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களை கவரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே பாரதியார் பாடலை படிக்கிறேன், திருக்குறளை படிக்கிறேன், இல்ல எனக்கு தமிழ் மேல பற்று ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லல, அதை ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அதனாலதான் பாரதியார் கண்ட புதுமை பெண்களை அவர் வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. 11 women ministers கேபினெட்டை வந்து விமென்ஸ் வந்து அலங்கரிச்சிட்டு இருக்காங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பிஜேபியில வந்து உமன் பவர் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி ஆன பெண்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனும் கூட, ஒரு நம்பிக்கையும் அப்படின்னு தான் சொல்லணும் நாகராஜ். ஓகே, ஸ்ரீராம் சார், உங்களிடம் இருந்து முதல் கட்ட கருத்து, இந்த 3 மூவியும் எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது முதல்ல வந்து ஒரு அருந்தறியர் சமுதாயத்தை சேர்ந்த முதல் மத்திய அமைச்சருங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது தலித் எம்பவர்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வார்த்தை கிடையாது. திரு எல் முருகன் அவர்கள் படித்தவர், டாக்டரேட் வாங்கினவர். அவருக்கு வந்து இந்த பொசிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் வெல்கம்
வரவேற்கத்தக்க மூவ் அது. ஓகே, அதுவும் அவர் வந்து ஒரு கேபபிள் பர்சன். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கிறேன். இரண்டாவதா நீங்க என்ன கேக்குறீங்க? 3 விஷயம் கேட்டீங்க. ஒன்னு வந்து திரு எல் முருகன் வந்து அப்பாயிண்டட் அஸ் த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். இரண்டாவது என்ன விஷயம் கேக்குறீங்க நீங்க? சேஞ்ச் இன் தி மினிஸ்ட்ரி, நியூ கேபினெட் வந்து ஒரு அருமையான நியூ கேபினெட். அதாவது இதுல வந்து நான் வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா, சவுத் இந்தியாவுக்கு வந்து நல்ல வந்து ஒரு மிகச்சிறந்த டெவலப்மெண்டா இருக்கு. ஏன்னா கர்நாடகா வந்து 27 எம்பிஸ் கொடுத்தாங்க. 28 எம்பி இருக்கிறது 27 எம்பி கொடுத்தாங்க. அங்க இருக்கிற அந்த ஷோபா மேடம் வந்து இப்பதான் வந்து மேடம் சொன்னாங்க வந்து பெண்களுக்கு வந்து உரிமை கொடுத்திருக்காரு, எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷோபா மேடம்ங்கிறவங்க வந்து சவுத் கேனரால அந்த உடுப்பி சிக்மங்களூர்ல ரொம்ப அருமையா வேலை பண்ணி ஒரு இந்துத்துவ ஐக்கன் அங்க அவங்களுக்கு கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். திரு ஏ நாராயண சுவாமிங்கிறவர் வந்து ஒரு 3 டைம் எம்எல்ஏ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 3 முறை அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அவரும் வந்து ஒரு மடிகா தலித் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவருக்கு கொடுத்திருக்காங்க இப்ப மினிஸ்ட்ரி பொசிஷன். ஒரு கிராமத்துக்குள்ளேயே அவர் அலோவ் பண்ணாம இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து தீண்டாமைங்கிறது ஒண்ணும் இருக்கு. அதெல்லாம் வந்து மாத்தணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணிதான் ஆகணும். மூன்றாவது கர்நாடகால வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ் சந்திரசேகர் பிபிஎல் இருந்தாரு. ஒரு டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் பண்ணவர், ஆண்டர்பிரினர். அதே சமயத்துல எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது, 2007 அவர் எம்பி ஆன அப்புறம் முதல் பர்சன் அவர் தான் முதல்ல 2G பத்தி பேசினவர். இந்த ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட் அவர் தான் ரைஸ் பண்ணார். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலெக்சுவல் பர்சன். எந்த விஷயத்த எப்படி பேசணும், எப்படி அதை கொண்டு போய் நிலைப்பாட்டணும்னு நல்லா தெரியும். தெலுங்கானாக்கு முதல்ல யூனியன் கேபினெட் பொசிஷன் கிடைச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம், சிறந்த விஷயம். ஏன்னா எங்களுடைய மாநிலத்துல வந்து நான் இருக்கிற மாநிலம் வந்து தெலுங்கானா. இன்றைக்கு கேடிஆர் சொன்னாரு, மோடி வந்து கேடிஆர் வந்து கேசிஆர் அவர்களுடைய மகன். அவர் வந்து ஒரு மினிஸ்டர், அவரும் வந்து ஃபாரின்ல எல்லாம் போயிட்டு வந்தவர். பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது சொன்னாரு, மோடிஜியால 150 சீட்டு ஜெயிக்க முடியாது, நீ கிஷன் ரெட்டி எம்பியே ஆக முடியாது, எங்க மினிஸ்டர் ஆக போறேன்னாரு. அவர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஹோம்ல ஆனாரு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஹோம் ஆனாரு. அந்த டயத்துல வந்து ரொம்ப முக்கியமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் விவகாரத்துல மிக அருமையா அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. அவருக்கு இன்னைக்கு கேபினெட் பொசிஷன் கொடுத்திருக்காங்க. சோ தெலுங்கானா இந்த இடத்துல, கர்நாடகாக்கு இது. அதை விட மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, திரு எல் முருகன் அவர்களை மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆக்கினது. ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து சொல்லலாம், தமிழ்நாட்டுல வந்து 4 பேர் தாங்க கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் சொல்லிட்டு மிக 4 முக்கியமான நபர்கள் தான் இருப்பாங்க. அது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர், பினான்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இந்த 4 மினிஸ்டர்ல 2 பேர் தமிழகத்தை சேர்ந்தவங்க. திருமதி நிர்மலா சீதாராமனும் தமிழகத்தை சேர்ந்தவங்க, திரு டாக்டர் எஸ் ஜெய்சங்கரும் தமிழகத்தை சேர்ந்தவர். ஆனா இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டுல பாலிடிக்ஸ் பண்ணதில்லை, அரசியல் பண்ணதில்லை. இப்ப என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாட்டுல வேல் யாத்திரை பண்ண ஒரு அரசியல்வாதி இன்றைக்கு மத்திய அமைச்சர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ இது இரண்டாவது விஷயம், மிக அருமையான விஷயம். சோ தென்னிந்தியாவுக்கு, தென் மாநிலங்களுக்கு நல்ல ஜஸ்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கேபினெட் எக்ஸ்பான்ஷன்ல. மூன்றாவது விஷயம், இதுதான் மிகப்பெரிய சிக்ஸர். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், தமிழக மக்கள் இளைஞர்களுடைய குரல் ஒன்னே ஒண்ணுதான், அண்ணாமலை தலைவர் ஆகணும். இது வந்து மிகப்பெரிய விஷயம். அதுவும் வந்து 24 மணி நேரத்துல அடிச்சாங்க. இது எதிர்பார்க்காத விஷயம். அது ஏன்னா நார்மலா என்ன சொன்னாங்கன்னா, 1 வாரம் ஆகலாம், 1 மாசம் ஆகலாம், இல்ல 2 மாசம் ஆகலாம், அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. புதன்கிழமை இன்னைக்கு திரு முருகன் அவர்கள் மத்திய அமைச்சராகிறார். வியாழக்கிழமை சாயங்காலம் 7:25 நியூஸ் வருது, திரு அண்ணாமலை அவர்கள் தலைவர் ஆறார்னு. இதை விட ஒரு அருமையான நியூஸ் தேசியவாதிக்கு, நான் பாஜகன்னு சொல்லல, தேசியவாதிக்கு, தேசப்பற்றுடையவருக்கு இதை விட ஒரு நல்ல விஷயம் கிடையாது. சோ அப்படிதான் இந்த 3 விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். நன்றி. பரத் சார், உங்களுடைய முதல் கட்ட பார்வை எனக்கு எதுல வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு அண்ணாமலையோட அப்பாயின்மெண்ட் இந்த டைனமிக்ஸை எவ்வளவு மாத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இது என்னைக்கு அண்ணாமலை வந்து தனக்கு ஒரு 20 years ஆஃப் சர்வீஸ் இன் ஐபிஎஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்கு, வெரி லுக்ரேட்டிவ், பயங்கரமான ஒரு கமாண்டிங் பொசிஷன் இருக்கக்கூடிய ஒரு பெரிய போஸ்டையே விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நான் பிஜேபி மோடின்னு சொல்லிட்டாரோ, that itself it was very clear that அவரை ஏதோ ஒரு பொசிஷனுக்கு அவங்க க்ரூம் பண்றாங்க, they are keeping him ready for something அப்படின்றாங்க. ரெண்டாவது, பிஜேபியை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், they are very smart cookies. இந்த மாதிரி எலெக்ஷன்லயோ இல்ல வந்து ஒரு லீடரை க்ரூம் பண்றதுலயோ, ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ், இந்த 30 கிராஸ் பண்ணக்கூடிய இல்லைன்னா 30 கீழே இருக்கிற
அந்த காங்கிரஸோட லேக்னா என்ன அவங்களுக்கு கிளீனா தெரியும். அவங்க ஸ்டேல் ஆனது காரணமே அந்த டாப் லேயரோட நின்று போச்சு. செகண்ட் லெவல் லீடர்ஸையும் ரீஜனல் லீடர்ஸையும் க்ரூம் பண்ணல. அது பிஜேபியோட ஸ்ட்ரென்த். அதுதான் அழகா அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒருத்தர க்ரூம் பண்ற மாதிரி இங்க வந்து when முருகன் இஸ் தேர், ஆல்ரெடி அவர் இருக்கும்போது அடுத்த ஒரு இன் வெயிட்டிங் ஒருத்தரை வந்து கிளீனா க்ரூம் பண்றாங்க. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, க்ரூம் பண்ணவருக்கு கட்சியில எத்தனையோ பெரிய ஆட்கள் இருந்தாலும், கட்சியில தேர்தலை சந்திச்ச பல பேர் இருந்தாலும், வராரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கூட ஆகல, ஒரு தேர்தலை சந்திக்காரு, நல்லாதான் ஃபேர் பண்ணிருக்காரு. ஸ்டில் ஒரு தோல்வியை சந்திச்சாலும் யூ ஆர் தி பர்சன், நாங்க ஆஸ் வி ட்ரெம்ட் அ பொசிஷன் ஃபார் யூ, நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இவருக்கு முன்னாடி இருந்த தலைவருக்கு ஒரு கிரேஸ்ஃபுல்லான எக்ஸிட் ஃப்ரம் திஸ் போஸ்ட் கொடுக்குறாங்க. அதுதான் இங்க பார்க்கணும். அப்படியே எடுத்தோம் அண்ணாமலையை போட்டோம் முருகனை தூக்கி போட்டோம் அப்படின்றது இல்லாம அவருக்கு ஒரு பெடஸ்டல் கொடுத்து ஒரு கவர்டட் பிளேஸ் கொடுத்து, ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அதே தான் பண்ணாங்க. தமிழிசையை கொண்டு போய் கவர்னர் ஆக்கி தான் முருகனை கொண்டு வராங்க. சோ அண்ணாமலையை பொறுத்த மட்டும் நீங்க என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு நம்ம we have to accept the fact, 2-3 விஷயங்கள் நம்ம வந்து இந்த இடத்துல பேசியாங்க. ஒண்ணு என்னன்னா, பிஜேபியை பொறுத்தவரை கிராஸ் ரூட்ல இன்னும் அவங்களுக்கு பெரிய ஹோல் பெருசா வரல. இன்னைக்கும் அது வந்து ஒரு நார்த் இந்தியன் பார்ட்டி, அது வந்து ஒரு ஜி பார்ட்டி, இந்த மாதிரி அது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிஸ், டாமினன்ட் கம்யூனிட்டி, இப்படி இல்லாமும் தொடர்ந்து பேச்சு வைக்கப்படுகிறது பிஜேபி மேல, நம்ம மறுக்க முடியாது. அந்த காலகட்டத்துல அண்ணாமலை போன்ற ஒரு டைனமிக் பர்சன் உள்ள வரும் பொழுது யங்ஸ்டர்ஸ உள்ள கொண்டு வரதுக்கான மிகப்பெரிய சாத்தியக்கூறு இருக்கு. ஏன்னா நம்ம பார்த்தோம் அவர் பேசின விதம், அவர் பிரச்சார யுக்தி எப்படி இருந்தது, கூடிய கூட்டம் என்ன, அவர் சார்ந்த விஷயங்கள் என்ன. அவர் வெறும் போலீஸா இருந்தாரு, தடியை வச்சு சுத்தினாரு, கர்நாடகா சிங்கம்னு பேர் வாங்கினார்லாம் கிடையாது. when he came back, what are all the greater work he did, his work got him greater recognition நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில அது என்ன பண்ண போறாங்க, கிராஸ் ரூட் லெவல் எப்படி எடுத்துட்டு போறாங்க. யங் பிளட் உள்ள வரும்பொழுதே அது வந்து யூ வில் see a lot of difference நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது இவருக்கு இருக்கிற சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த திராவிடம் இல்லைன்னா வந்து இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் வந்து ஸ்லோலி அந்த வேணும் தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் வோட்டர்ஸ் வர அப்ப சம்படி கேப்பபிள் பர்சன் லைக் அண்ணாமலை ஒரு லார்ஜஸ்ட் ஓவரால் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்க போது நம்ம அதை பார்க்க தான் போறோம். பிகாஸ் நிறைய இடத்துல நம்ம பிஜேபியை பார்த்திருக்கோம். ஃப்ரம் ஜீரோ சடனா அடுத்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே திருப்புவாங்க. வெஸ்ட் பெங்கால் இஸ் a classic example. From 3 they went on to win 70 and odd. So அந்த மாதிரியான ரோபோஸ் விஷயங்கள் அவங்க விஷயத்துல நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஹைதராபாத் கார்பரேஷன் எலெக்ஷன் வாஸ் a classic example. எவ்ரிபடி வந்து பிஃபோர் தி எலெக்ஷன்ஸ் ரோட் ஆஃப், பட் டுவர்ட்ஸ் தி கேம்பெயினிங் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான லெவல்ல வந்தது நமக்கு தெரியும். பக்கத்துல ஒரு தேஜஸ்வி சூர்யா இருக்காரு, இந்த பக்கம் யோகி இஸ் a firebrand speaker, அண்ணாமலை இஸ் no lesser person than them. அவரை இங்க கொண்டு வர பட்சத்துல நிச்சயமாக ஒரு புஷான், வேகமான புஷான் இருக்க போகுது. நான் சொல்றது இன்டெலெக்சுவல் லெவல்லயும் இருக்க போகுது, ஒர்க் லெவல்லயும் இருக்க போகுது. அதாவது போத் பிசிக்கலி as well as அவங்க பிலாசபிக்கல் வைஸும் அவங்க நிறைய சேஞ்சஸ் பார்க்க போறாங்க. திங்ஸ் வில் மூவ் ஆன் ஃபாஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், பிஜேபியை பொறுத்த மட்டும் இந்த கேபினட் ஷஃபல் பாத்தீங்கன்னா மெரிட்ல பண்ணிருக்காங்களா, ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாம் ரிவார்ட் பண்ணிருக்காங்களா? எஸ். ஆனா அதே சமயத்துல வெரி கிளியர் 2024 அடுத்த வருஷம் நடக்க போற 7 அசம்பிளி எலெக்ஷன் சூப்பர்பா the bar we have made the move, நீங்க முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்லி they have thrown an open challenge to the other parties. நம்ம இந்த ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் நோட் சார். காயத்ரி மேடம், உங்கள்ட்ட தான் கொஸ்டின். அண்ணாமலை மாதிரி ஒரு யங்ஸ்டரை தலைவரா ஒரு கட்சி நியமிக்கும் போது ஒரு ஆஸ் அ உமன், ஏன்னா வந்து உமன் ஓட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். தே டிசைட் ஹியூஜ் நம்பர் ஆஃப் விக்டரி. தே கேன் ஈவன் த்ரூ த ஸ்விங் த விக்டரி ஃப்ரம் ஒன் சைட் டு அதர் சைட். அப்படிதான் வந்து இத்தனை வருஷம் பேட்டர்ன் இருந்திருக்கு. ஒரு உமனா அண்ணாமலை as a லீடரை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தது. ரெண்டு பேருமே சொன்னாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல்ல அவர் நின்ற தொகுதி அவரால் வெற்றி பெற முடியல. அது எப்படி இருந்தது அப்படின்னா, என்ன மாதிரி இருக்கிற பெண்களுக்கு அவங்க வீட்டுல இருக்கிற தம்பி வந்து தோல்வி அடைஞ்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு துக்கம் இருந்தது. நிஜமாவே ஒரு வருத்தம் இருந்தது. இவரால வந்து வெற்றி பெற முடியலன்னா வேற யாரால வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கதான் தோணுச்சு. ஒரு நேர்மை, ஒரு எளிமை, ஒரு படிச்ச ஒரு பர்சன், அதுக்கப்புறம் ஒரு திறமைசாலி, ஒரு உழைப்பாளி, எல்லாமே இருந்த ஒரு கலவையா இருந்தும் அவரால் வெற்றி பெற முடியலன்னு நினைக்கும் போது அந்த மக்களோட துர்திருஷ்டம் தான் எனக்கு வந்து பட்டுது அந்த நேரத்துல.
ஆனா எப்பயுமே சொல்லுவோம்ல, தோல்வி நல்லது, கரை நல்லது அப்படின்ற மாதிரி தோல்வி நல்லது அப்படின்னு தான் இப்ப அதை நினைக்க தோணுது. ஏன்னா அவர் வந்து ஜெயிச்சிருந்தா ஒருவேளை அந்த தொகுதி மக்களுக்கு மட்டுமே அவரோட மக்கள் சேவைய வந்து செஞ்சிருப்பாரு. ஆனா இப்ப அவருக்கு கிடைச்ச இந்த பதவி, இந்த உயர்வு வந்து தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே அவரோட மக்கள் சேவையை கொண்டு போய் சேர்க்க போறாருன்னு போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு நேர்மையா திறமை இருக்கிற படிச்சவங்க அரசியலுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம வர முடியும் அப்படின்னு வந்து இது வந்து எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஆண்கள் பெண்கள்னு நான் வந்து இதை வந்து வேறுபடுத்த விருப்பப்படல. எல்லாருக்குமே, அனைத்து விதமான மக்களுக்குமே இது வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சொல்ற மாதிரி அதாவது ஆண்டவன் வந்து நல்லவங்களை வந்து சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான் அப்படின்ற இதுதான் ஞாபகம் வருது. ஓகே மேம். ஸ்ரீராம் சார், முக்கியமான கேள்வி. பாஜக இஸ் நோன் ஃபார் த சோஷியல் இன்ஜினியரிங், பிஜேபி இஸ் நோன் ஃபார் த சோஷியல் இன்ஜினியரிங். கிட்டத்தட்ட ஒரு மினிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா வந்து ஒரு 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 நம்ம ஜென்ரலா கேஸ்ட் பத்தி பேசணும், கேஸ்ட் வச்சுதான் பாலிடிக்ஸ் நடக்குது, அதை பத்தி பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லாத நிலைமையில இருக்கும். ஒரு நாடார் சமுதாயம் இருக்கு, ஒரு தேவர் சமுதாயம் இருக்குது, ஒரு கொங்கு கவுண்டர் சமுதாயம் இருக்காங்க, ஒரு தலித் அவர்களை தலைவரா வைத்திருந்தாங்க. இப்போ வந்து அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க. சோ எல்லா கேஸ்டையுமே வந்து கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டாங்க. ஏன்னா தேவேந்திர குல வேளாளர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. ஆர் நீங்க எங்க கேப் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டே வராங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து இந்த மேடம் கிட்ட கேட்டீங்க அந்த கேள்வி. ஏன்னா நான் வந்து அரவாக்குறிச்சியில இருந்தேன், தேர்தல் நடக்கிற அன்னைக்கு அங்க இருந்தேன். அன்றைக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் நான் தேர்தல் நடக்கிற இடத்துல இருந்தேன். நான் அங்க நான் பேசும்போது பெண்கள்லாம் வந்து சில ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு வீட்டுல வந்து பால்காரர்லாம் வந்துட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண்மணி சொன்னாங்க, நாங்கெல்லாம் ஓட்டே போட மாட்டோங்க, நாங்க போலிங் பூத் போன காரணமே அண்ணாமலை சார் தாங்க, அவர் தோத்து போனார்னா அது வந்து எங்களுடைய தோல்வி. இந்த மாதிரி தான் உண்மையா நான் வந்து கேட்டது. ஏன்னா நான் வந்து 1 மணிக்கு நான் வந்து அரவாக்குறிச்சிக்குள்ள நுழைஞ்சேன். நான் திரும்பி வந்துட்டு சில தொகுதிகள் எல்லாம் போயிட்டு திரும்பி 6:30 வரைக்கும் திரும்பி அங்க வந்தேன். நான் நிறைய மக்களோட பேசினேன். மக்களிடம் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி நீங்க கேக்குறீங்க, சோசியல் இன்ஜினியரிங். கண்டிப்பாக சோசியல் இன்ஜினியரிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். அதை வந்து ஒரு காஸ்டோட பிரமிடோட பார்க்க கூடாது. ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் வந்து இது வந்து ஒரு அருண் ஜேட்லி வந்து ரொம்ப அருமையா சொல்லுவார். கர்நாடகா 2008 எலெக்ஷன் போது நாங்க வந்து ரியல் கட் சோசியல் இன்ஜினியரிங்னா எங்களுக்கு வந்து நாங்க காஸ்டிசம் கிடையாது, அந்த சமுதாயத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணும், அதை பார்த்துதான் பண்ணணும். இப்ப வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்றாங்க. இப்ப தேவேந்திர குல வேளாளர் அவர்களுக்கு அவர்களுடைய இஷ்யூவை அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அட்ரஸ் பண்ணி முடிச்சதை நான் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுவும் நான் மக்களிடையே போய் பேசுறதுனால நான் சொல்றேன். நான் அவர்களுக்கு வந்து பட்டியல் இனத்துல இருந்து அவங்களை எடுத்தா தான் அவங்களோட பிரச்சனை தீரும், பேரை மட்டும் மாத்துறது மட்டும் கிடையாது. ஓகே. இரண்டாவது, நீங்க வந்து அருந்தியர்களுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் கொடுத்துட்டீங்க. மூன்றாவது, எவ்வளவு பேருக்கு தெரியும் மிஸ்டர் மா வெங்கடேசன்? மா வெங்கடேசன்கிறவர் வந்து அவரும் தலித் இனத்தை சேர்ந்தவர். அவர் வட தமிழ்நாட்டு பக்கம் இருக்கிறவர். அவர் இஸ் பிகாஸ் ஐ எம் லுக்கிங் அட் ஹிஸ் ஹேண்டில், இஸ் த சேர்மன் ஆஃப் நேஷனல் கமிஷன் ஃபார் சஃபாய் கராம்சாரிஸ், NSCK, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்ப எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அடுத்தது நான் சொல்றேன், மாஸ்டர் ஸ்ட்ரோக் இங்கேயே நான் சொல்லிடுறேன். நான் எனக்கு வந்து இது ஒரு ரிக்வெஸ்ட் உங்க சேனல் மூலமா நான் சொல்லிக்கிறதுக்கு, ஒரு தேவர் பூஜைக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும், வர வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழகத்துக்கு தேவை, அன்றைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொன்னது, தேசியவாதமும் ஒரு கண், தெய்வீகம் ஒரு கண். 2 கண்ணையுமே பறிக்க பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆட்சியாளர்கள். இத வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு கட்சியால தான் இதை கேட்க முடியும், நிறுத்தவும் முடியும். அதற்கு அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து அவர் அட்டெண்ட் பண்ணணும். அடுத்தது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான்,
முத்துராஜா, இவங்க வந்து தஞ்சாவூர், திருச்சி இங்கெல்லாம் இருக்காங்க. எகெயின் அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, அவர்களுக்குன்னு சில கிரீவன்சஸ் இருக்கு, அதை அட்ரஸ் பண்றதுக்கான வேலை பண்ணணும். இது வந்து சோசியல் இன்ஜினியரிங்ல பேசுறேன். சாலியர் கம்யூனிட்டி, சௌராஷ்டிரா கம்யூனிட்டி, அதாவது அவர்களிடம் போய் பேசி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றனன்னு கேட்டுக்கிட்டு ஓகே அதற்கு தீர்வு காண வேண்டும். அது வந்து மேனிஃபெஸ்டோக்குள்ள வரணும். அவர்களிடையே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைவர்கள் வர வேண்டும். அப்படிதான் சோசியல் இன்ஜினியரிங் பண்ணணும். அண்ட் அதை பண்றதுக்கு ஒரு கமிட்டட் லீடர் தேவை, ஒரு கமிட்டட் தலைவர் தேவை, அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடியவர். ஏன்னா இவர் வந்து அண்ணாமலை மாதிரியான மனுஷர் வந்து ஜாதி அரசியல் பண்ண மாட்டார், ரியல் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் எம்பவர்மெண்ட் பண்ணுவார். இதுதான் வித்தியாசம். இதுவரைக்கும் திராவிட கட்சிகள் செய்யாத ஒன்றை தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி செய்ய முடியும். அதற்காக ஒரு தலைவரும் வந்திருக்கிறார். இப்படித்தான் நான் பார்க்கிறேன். சார் பரத் சார், क्वेश्चन இஸ் டு யூ. திமுக அதிமுக ரெண்டு திராவிட கட்சிகள் வந்து அண்ணாமலை அப்பாயின்மெண்ட்டை எப்படி பாக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சைட்ல அதிமுக வந்து வாழ்த்து தெரிவிக்குது, உடனே இபிஎஸ் வந்து இன்ஃபேக்ட் வந்து பாஜக காரங்க வாழ்த்து சொல்றதுக்கு முன்னாடி அவர் வாழ்த்து சொல்லி டக்குன்னு இது சொல்லிட்டாரு. முந்தானே தீரனா ஓபிஎஸ் வந்து கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுறது, நாங்கெல்லாம் ஒன்னாதான் இருக்கோம், நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி தான், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சோ பாஜகன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த இடத்துல அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே தெரியுது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சிவி சண்முகம் என்ன பேசினாரு தெரியும், இப்ப என்னன்னா சொந்த கருத்துன்றாரு. சோ எப்படி இருக்கு சார் ரெண்டு திராவிட கட்சிகளும் எப்படி பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இது வந்து டூ ஏர்லி டு டேக் அ கால். அவங்க ரெண்டு பேருமே சிட்டிங் ஆன் தி ஃபென்ஸா தான் இருப்பாங்க அண்ணாமலையோட அப்பாயின்மெண்ட். பிகாஸ் அவங்க நெகட்டிவாவும் இதை வந்து தே வில் நாட் ரைட் இட் ஆஃப், அட் தி சேம் டைம் ஆஹா ஓகன்னு வரவேற்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்தவரைக்கும் தே வில் பி சிட்டிங் ஆன் தி ஃபென்ஸ், என்ன பண்றாரு. ஏன்னா இப்ப இங்க வந்து இது ஒரு திராவிடம் சார்ந்த பூமி அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த தேர்தலில் இவ்வளவு பெரிய வெற்றியும் கிடைச்சது, திராவிடத்திற்கான வெற்றின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இது திராவிடம் சார்ந்த விஷயங்கள் பேசக்கூடிய இடம். இங்க வந்து இப்ப ஒன்றியம் போன்ற பேச்சுக்கள்லாம் இங்க அதிகமா இருக்கும்போது இதுக்கு அண்ணாமலையோட ரிட்டாலியேஷன் என்னவாக இருக்க போகிறது. ஏன்னா ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும், அன்னைக்கு கூட அந்த ஜெய்ஹிந்த் இஷ்யூ எழுப்பப்பட்ட போது வருத்தம் என்ன அப்படின்னா, தேசியம் தெய்வீகம்னு பேசக்கூடிய 4 பாஜக எம்எல்ஏக்கள் அன்னைக்கு அமைதியா தான் இருந்தாங்க ஃப்ளோர் உள்ள. அதற்கப்புறம் வெளியே வந்து நம்ம கட்சி நிலைப்பாடு என்ன சொன்னாலும் இஷ்யூ ரைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல யாருமே அந்த இடத்துல வந்து ரைஸ் பண்ணல. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அண்ணாமலை எப்படி கையாள போகிறார், எப்படி கொண்டு போக போகிறார்ன்றதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம். நான் தெரிஞ்சோ தெரியாமல ஒரு விஷயம் உறுதிங்க, வாட் எவர் brought success to BJP in other states cannot be replicated in Tamil Nadu. It's a unique land. இங்க வந்து இட் இஸ் வந்து இது I can even call it a forbidden land. இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு களம். இந்த களத்துல வந்து என்ன மாதிரி பண்ண போறோம், எப்படி செய்ய போறோம், இங்க பழைய அந்த ஃபார்முலாவை கொண்டு வந்து இங்க A+B² அப்படியே இங்க பொறுத்தினா அந்த ஃபார்முலாக்கான ரிசல்ட் இங்க வருமானா கண்டிப்பா இங்க கிடையாது. இங்க எல்லாமே வித்தியாசம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ண போறாரு, அண்ட் முன்னாடி இப்பயும் இருக்கக்கூடிய பல பேரை அரவணைச்சு போவது எப்படி. என்னன்னா இன்னைக்கு வந்து என்னன்னா கட்சியில பல வருஷங்களா இருந்தவங்களும் இருக்காங்க, அடுத்து வந்து கடந்த கொஞ்ச வருஷங்களா கட்சிக்குள்ள வந்தவர்களும் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் இவர் எப்படி அரவணைத்து என்ன மாதிரி கொண்டு போறாரு அண்ணாமலை. பிகாஸ் he cannot be a cop. see காப்ன்றது வேற, நீங்க அந்த காப் பிகாஸ் அவர் தெரியும், he calls spade a spade. அந்த மாதிரி இல்லாம ஒரு தலைவரா அவர் என்னெல்லாம் பண்ண போறாரு, எப்படி செய்ய போறாரு பார்க்கணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் it is X or Y, they are not bothered because they always deal with Narendra Modi, Amit Shah and whatever the Delhi தான். இங்க வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இங்க இருக்க போகுதான்னு கேட்டீங்கன்னா what kind of pressure that Annamalai is going to give for the ruling party தான் நீங்க மெயினா பார்க்க. பிகாஸ் அலை தான் தெரிஞ்சோ தெரியாமலோ அது வந்து நான் எப்பயுமே சொல்லுவேன், அது ஒரு நேச்சுரல் அலை ஏடிஎம்கே பிஜேபி சொல்லுவேன். ஸோ the question is for DMK, எப்படி அது வந்து how is he going to attack them, என்ன மாதிரி பண்ண போறாரு. அதாவது இவரோட இப்ப எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்றத தாண்டி அவர்கள் அப்பாயின்மெண்ட் வந்து ஃப்ளோர் லீடர்னு சொன்னதை விடவும் ஒரு மிக முக்கியமான கவரேஜ் வந்து மீடியால வந்து அண்ணாமலை அப்படின்ற பேர் வந்து பிஜேபி தலைவர் கொடுக்கப்பட்டதன் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட இது எப்படி இருக்குன்னா இட்ஸ் டிஎம்கே வர்சஸ் பிஜேபின்ற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இருக்கீங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது எப்படி பண்ண போறாருன்னா, என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அவர் பொறுத்து, அவர் செய்கையை பொறுத்துதான் திமுக ரியாக்ஷன் இருக்குமே தவிர otherwise they will be very quiet, they will be watching from a distance. என்ன நடக்குதோ வரும்பொழுது பார்த்துக்கலாம், நடக்கும்போது செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல தான் அவங்க இருப்பாங்க. பட் whatever BJP has done, they have done a shrewd move, they have thrown a surprise. என்னன்னா கிட்டத்தட்ட நான் கூட வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம், மேபி 1 man 1 postன்றதுனால அவருக்கு கொடுத்தாங்க, வேற ஒரு சீனியர் வர போறாரு,
எனக்கு வந்து தேஜஸ்வி சூர்யா போல இவருக்கு வந்து ஒரு நேஷனல் பொறுப்புகள் கூட கொடுக்கப்படலாம். பிகாஸ் இஸ் பிட் பாய் ஆஃப் கர்நாடகா. அங்கேயும் அடுத்த தேர்தல் வர நேரத்தில் நான் நினைச்சிட்டு இருந்தது தே ஹேவ் அ டிஃபரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். அதுல பெரிய அந்த பால் கேம்ல என்ன பாத்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் சீனியர் மினிஸ்டர்ஸ் ரிசைன், வேற எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க, சீனியர் மினிஸ்டர் ரிசைன்னா சைலண்ட் ரிவோல்ட் ஒன்று நடக்கும். அவங்கள சுத்தி இருக்கிற கோட்டரி, அவங்க சுத்தி பேசக்கூடிய விஷயங்கள். பட் இன்னைக்கு மோடி வாஸ் வெரி கேஷுவல் இன் சேயிங் கோ மீட் யுவர் சீனியர் மினிஸ்டர்ஸ், கெட் தேர் எக்ஸ்பர்டைஸ் சொன்ன உடனே இன்னைக்கு எல்லாரும் அவங்க போய் மீட் பண்றாங்க, பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்து போடுறாங்க. தட் வாஸ் லைக் ஸ்கூல் ரீயூனியன் மாதிரி இருந்தது. சீனியரும் ஜூனியரும் மீட் பண்ணி பேசிக்கிற மாதிரி, சீனியர் வந்து ஜூனியர்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்க ஃபங்க்ஷன் பண்ணுங்க, இந்த மாதிரி கல்ச்சரல்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கமராதரி அங்க இருந்தது. சோ இது லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாரையுமே குழப்பிருச்சு. என்ன பண்ண போறாங்க, அப்ப they are up to something. So what is that somethingன்ற क्वेश्चन வந்துருக்கு. அந்த சம்திங்கை நம்ம என்ன வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம். நான் ஒரு ஏல இருந்து பார்க்கலாம், எனக்கு ஒரு சைடுல ஒரு மாதிரி தெரியும், ஸ்ரீராம் சாருக்கு ஒரு வியூ தெரியலாம், உங்களுக்கு ஒரு வியூ தெரியலாம். பட் திஸ் இஸ் பியூர்லி பிஜேபி's ப்ளாய். எப்படி பண்ண போறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு ப்ளாய் இருக்கு. அண்ணாமலை has been clearly given a task. he has been ரோல் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. பண்ணாம நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல பிஜேபியும் இல்லை, அண்ணாமலையும் அப்படி இருக்க மாட்டார், தன்னிச்சையா செயல்பட. சோ சம்திங் இருக்கு. அது என்னன்றது வந்து இன்னைக்கு காலப்போக்கில் அவருடைய செய்கைகளும் அவருடைய அந்த பிரஸ் ரிலீஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், பிரஸ் மீட்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காயத்ரி மேடம், क्वेश्चन இஸ் டு யூ. என்ன சவால்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை அவர்களுக்கு? ஆக்சுவலா சவால்கள் அப்படின்னா, இப்ப வந்து அவர் நன்றி தெரிவிச்சிருக்காரு அவரோட கடிதத்துல. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பிஜேபியோட ஐடியாலஜிய வந்து நாங்க கொண்டு போய் சேர்க்க போறோம், தேசப்பற்ற நாங்க வந்து கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவரு பரத் சார் சொன்ன மாதிரி தன்னிச்சையா கண்டிப்பா அவர் வந்து செயல்பட மாட்டாரு. மூத்த தலைவர்களோட ஆலோசனைய கேட்டுதான் அவர் வந்து நடப்பாரு அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு சரியான தருணம். he is the right person at the right time, at the right party, at the right position. So சவால்கள் இனிமேதான் வரும். அது அவர் வந்து கண்டிப்பா அது வந்து கண்டிப்பா நல்லபடியா அதாவது எப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம் இதுல சொல்லணும் அப்படின்னா, திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பாத்தீங்கன்னா தாமரை வந்து மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திரு எல் முருகன் அவர்கள் வந்து அதை 0 to 4 கொண்டு போனாரு. இப்ப வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அதை 4 to 10 எப்படி கொண்டு போறது, அந்த 10 to 40 + 100 எப்படி கொண்டு போறது அப்படின்றதுலதான் கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அத வந்து அவர் கிராஸ் ரூட்ல எப்படி போய் கையாள போறாரு அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்டமைப்பு, அதாவது ஒரு பூத் கமிட்டி போய் ஒவ்வொரு ஏரியால வேலை செய்யறதா இருக்கட்டும், ஸ்ட்ரென்தன் பண்றது, அதாவது அடித்தளத்தை வந்து நல்லா இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி மக்கள் கிட்ட பிஜேபியோட சித்தாந்தத்தை, ஐடியாலஜியை கொண்டு போய் சேர்க்கறதுலதான் ஒரு பெரிய அவருக்கு ஒரு சவாலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதை கண்டிப்பா அவரு நல்லபடியா செய்வாருன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஏன்னா அவரு கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு திறமைசாலி, ஒரு தேசியவாதி. அவர் அதை பண்ணிடுவாரு. ஸ்ரீராம் சார், the question is to you. லாஸ்ட் வீக் தான் பேசணும், உதயநிதி vs அண்ணாமலை, இதுதான் ஃபியூச்சரிஸ்டிக் பாலிடிக்ஸா இருக்கும் அப்படின்னோம். அந்த பாலிடிக்ஸ் போன வாரம் வந்து நம்ம பேசும்போது அண்ணாமலையோட பொசிஷன் வந்து ஷியூரா இருக்கு. உதயநிதியோட பொசிஷன் கிட்டத்தட்ட ஷியூரா ஆயிடுச்சு, நமக்கு தெரியுது. பட் அண்ணாமலையோட பொசிஷன் வந்து போன வாரம் நம்ம பேசும்போது ஷியூரா இல்ல, இன்னைக்கு அந்த பொசிஷன் ஷியூரா ஆயிடுச்சு. அதை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அந்த அப்போசிஷன் பார்ட்டி ஸ்டில் த எலெக்ஷன் ஸ்டாலின் vs அதர்ஸ் தான் இருக்கு, ஸ்டாலின் vs EPS மாறல. அந்த வேக்யூம் வந்து அண்ணாமலைக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண போகுது சார்? அண்ணாமலை வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் பத்தி நம்ம பேசணும். தட் இஸ் a long shot. ஓகே, தட் இஸ் a long shot. இது இமீடியட்டா ஒன்றும் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதாவது அங்க வந்து அவங்க க்ரூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கட்சியில வந்து அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்போதுமே. அதாவது திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்துல மேல இடத்துல இருந்து கீழ் இடம் வரைக்கும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, இவர் தான்ப்பா அடுத்ததுன்னு. பட் அடுத்தது இடம் மாறணும்ல. அதே கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் நமக்கு 2006லயே தெரிஞ்சிருச்சு. 2006 கூட கிடையாது, 1996லயே வைகோ வெல்லாம் சொன்னவே தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அது வந்து லாங் ஷாட். அதை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமே கிடையாது. இப்ப
இப்ப வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா வந்து இப்ப அதே சமயத்துல இப்ப வந்து இதுவும் கிடையாது. ஸ்டாலின் வர்சஸ் அதுக்கும் இப்ப கான்டெஸ்ட் கிடையாது. ஏன்னா இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு இப்பதான் ஆட்சி அமைச்சு 2 மாசம் தான் ஆயிருக்கு. 3வது மாசத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு என்ன ஜூலை 9ஆம் தேதியா? 2 மாசம் முடிஞ்சிருச்சு. ஓகே, சோ இன்னும் எப்படி 4 வருஷம் 4.5 வருஷம் அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணணும். அதுல ஒன்றும் கிடையாது. சோ இப்ப வந்து ஃபுல்லா வந்து என்னன்னா கட்சி டெவலப்மெண்ட் தான். அடிமட்ட தொண்டர்கள் லெவல்ல, கிராஸ் ரூட் லெவல்ல எப்படி பார்ட்டியை டெவலப் பண்றது, அதுதான் அண்ணாமலை சாரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கும். இப்ப இங்க வந்து நான் வந்து ஒன்னு சொல்ல விரும்புறேங்க. வெஸ்ட் பெங்கால்ல 2019 நான் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன், ட்வீட் போட்டிருந்தேன். முதல்ல ஐ திங்க் ஒரு மே 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ போட்டிருந்தேன். சம்திங் பிக் இஸ் ப்ரூவிங் இன் பெங்கால் ஃபார் பிஜேபி. உடனே எனக்கு ஒருத்தர் வந்து ட்வீட் இன்னொருத்தர் வந்து ரிப்ளை பண்ணாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன நிறுவனம், அந்த நிறுவனமுக்கு ஃபேக்டரியும் கிடையாது. ஓகே, அந்த நிறுவனத்துக்கு வந்து மிஷினரியும் கிடையாது. ஆனா அந்த நிறுவனத்துக்கு ஒரு 1000 கோடிக்கு ஆர்டர் வந்துருச்சு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படின்னா திடீர்னு கட்சியில பூத்து கமிட்டி இல்ல, மக்கள் வந்து ஒர்க் பண்றதுக்கு ஆள் இல்ல, ஆனா மக்கள் சப்போர்ட் ஆதரவு பயங்கரமா இருக்கு. இது வந்து எப்படி? அதனாலதான் 2021 எலெக்ஷன்ல தோத்து போன காரணம் பிஜேபி. தோத்து போனதும் சொல்லக்கூடாது. நான் நம்ம பரத் சார் வந்து சொன்ன மாதிரி 3ல இருந்து 77 போனாங்க. எங்க இன்னும் கேப் என்னன்னா கிராஸ் ரூட் லெவல்ல, அடிமட்டத்தனத்துல. இன்னைக்கு திமுக இல்லாத கூட அதிமுகவோட ஸ்ட்ரென்த்தே என்னங்க? ஒரு குக் கிராமத்துல போனா கூட அங்க அதிமுக தொண்டா இருப்பான். எங்கேயோ போங்க, அந்த ரெட்டையில அது ஒண்ணுதான் தெரியும், அவனுக்கு என்ன அரசியல் எதுவும் தெரியாது. சோ அந்த மாதிரி அந்த கிராஸ் ரூட் லெவல்ல எடுத்துன்னு போறதுதான் விஷயம். இந்த டயத்துல ஐ திங்க் பிஜேபி லீடர்ஸும் சரி, அண்ணாமலை சாரும் சரி, ஓகே, they should not get into the trap of which is what திமுக would try to do. திமுக என்ன பண்ணுவாங்க? தினம் அவங்க நரேட்டிவ், ஹே அண்ணாமலை வர்சஸ் உதயாநிதிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஒண்ணுமே இல்லை இந்த ஆளு, அப்படிதானே. அதே இவருக்கு அப்போசிஷன் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த ட்ராப்ல இவங்க மாட்டக்கூடாது. இவருடைய வேலையை இவர் போக்கஸ்டா இப்ப முதல்ல அதே மாதிரி வந்து இப்ப என்ன ஆகணும், நெக்ஸ்ட் வந்து ஒரு டைவர்ஷன் ஒன்று இருக்கு. இப்ப வந்து லோக்கல் எலெக்ஷன்ஸ் வரும். லோக்கல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பத்தி ரொம்ப பாதரே பண்ணக்கூடாது. இதை பத்தி மீடியா வந்து கலைப்பு விடுவாங்க. அண்ணாமலை வந்ததுனால எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிங்க, எவ்வளவு ஜெயிச்சிங்கன்னா, இது லோக்கல் பாடி எலெக்ஷன் பாது, அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆளும் கட்சிக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும். அதனால அதை பத்தி அந்த மாதிரி டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் நிறைய கொண்டு வருவாங்க திமுக அண்ட் டிராவிடியன் ஸ்டாக். சோ அவாய்ட் பண்ணிடலாமா சார்? ஃபார் a better focus on the party development, focus on grassroots, focus on social engineering. நீங்க வந்து எவ்வளவு பேரை கொண்டு வர போறீங்க கட்சிக்குள்ளன்னு அதை பாருங்க. உங்களுடைய இவர் சொன்னார்ல, வீட்டுக்கு வீடு, மேடம் சொன்னாங்க, இப்ப அண்ணாமலை சார் சொன்னாரு, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த மெசேஜ் நான் போய் சேர்க்க போறேன், அதுதான் முக்கியம். இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் வேண்டவே வேண்டாம். பரத் சார், நீங்க பல எலெக்ஷனை பாத்தீங்க. இன்ஃபேக்ட் நீங்க லோக்கல் பாடி எலெக்ஷனோட ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். I've heard all the stories from whatever local body elections you have covered. பரத் சார், ஸ்ரீராம் சார் ஒன்னு சொன்னார், ஒரு பாயிண்ட் சொன்னார், லோக்கல் பாடி எலெக்ஷனை வந்து இவங்க அவாய்ட் பண்ணிடலாம் பிஜேபி, சோ தட் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னா. அந்த பாயிண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல சார், ஒரே விஷயம் அப்படி சொல்லல, அவர் அவாய்ட் பண்ணாத மாதிரி சொல்ல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நீங்க ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் வர கிரிட்டிசிசமோ இல்ல அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க 2 பேரையும் பிக்சிங் பண்ற விஷயங்கள் இருக்கு, அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஐ திங்க் he didn't say நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணக்கூடாது. பார்ட்டி கமல்ஹாசன் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 6.something% ஒரு சாலிட் நம்பர் ஆஃப் ஓட்ஸை வாங்கிட்டு அடுத்து வந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல நிக்கல. அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து அசம்பிளில நிப்பேன்னா யார் ஓட்டு போடுவாங்க? சி ரியல் ஸ்ட்ரென்த் ஆஃப் யுவர் கிராஸ் ரூட் எங்கன்னா, நீ கடைகோடி தொண்டனை போய் தொட்டுட்டு ஜூட்ஸ் அப்படின்னு ஜூட்னு சொல்லிட்டு வரேன்னா அதுக்கான இண்டிகேட்டர் வந்து லோக்கல் பாடி போல்ஸ். லோக்கல் பாடி போல்ஸ் மஸ்ட் எவ்ரி பார்ட்டி, எனி பார்ட்டி ஷுட் ஃபேஸ் irrespective of the criticism. The criticism, the reality that the ruling party will always have a say in those elections. Maybe I can understand by election boycott பண்ண சொன்னா I can understand there is a logic to it, because the entire government mechanism will work in one particular constituency where the opposition will be like orphan child மாதிரி ஒர்க் பண்ணும்போது parity இருக்காது. அது நான் ஒத்துக்கிறேன். சோ இந்த எலெக்ஷன் அவங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும், அதுல மாற்று கருத்து இல்லை. பட் பிஜேபி அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துல அவங்க வந்து என்ன ஒண்ணு, நீங்க நான் என்னோட கருத்துப்படி இப்ப ஆல்ரெடி ஒரு 4 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. கொஞ்சம் அவங்களோட ஸ்பிரிட் சுத்தி இது சின்ன டெரிட்டரிஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி அடிக்கிறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அந்த பேட்டில் கிரவுண்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் அட் த சேம் டைம் டோன்ட் ரைட் ஆஃப் டிஎம்கே, பிகாஸ் ஆஃப்டர் சச் அ பிக் விக்டரி ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் தான் அவங்க வந்து எப்படியும் வந்து பிடிக்கணும்னு இருக்கும். அதிமுக தரப்பே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கொங்கு பெல்ட் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அவங்களுக்கான சர்வைவல் இன்ஸ்டிங் இருக்கு, நம்ம அடிக்கணும் வச்சுட்டு ஜெயிக்கணும்னு. ஸோ இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டேஸ். பட் அதுவும் நான் திருப்பியும் வாட் ஐ ஃபீல் இஸ் வித் திஸ் கோவிட் பேண்டமிக், டெல்டா வேரியன்ட், தேர்ட் வேவ் இதெல்லாம் சொல்லும்போது ஐ திங்க் தட்ஸ் அ ஃபார் என்னதான் ஐ மீன் கோர்ட்ல யூ கேன் ஆல்வேஸ் எக்ஸ்பிளைன் ஆல் தீஸ் திங்ஸ், லேட் தான் ஆக போகுது. பட் இது என்னன்னா எலெக்ஷன் முடிஞ்சு சார் சொன்ன மாதிரி ஒரு இன்னும் 60 days கூட ஆகல, இன்னைக்கே வந்து ஒரு பிஜேபி புதுலீடர் கிடைச்சிருக்கும் போது see the time that he has within, I mean if at all for the next election வரைக்கும் இவரே தான் அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட 4.5 years 4 years and more இருக்க போகுது. அப்போ யூ கேன் பிளான், the process will be right. நான் எப்பவுமே எல்லாத்தையும் சொல்ற விஷயம் ஒரு விஷயம் தான், தோனி தான் இதுல வந்து நமக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். மஹேந்திர he will always say sir don't worry about the result, the process கரெக்டா இருந்தா ரிசல்ட் கரெக்டா இருக்கும். he will always concentrate on the process, he will be never bother about the result. So எந்த பார்ட்டி எந்த லீடர் இருந்தாலும் கான்சென்ட்ரேட் ஆன் தி ப்ராசஸ். உங்க ப்ராசஸ் நீ கரெக்டா பண்ணிட்டே போனீங்க. பிகாஸ் வாட் முருகன் ரிக்வெஸ்ட் பண்றது ஏதோ ஒரு விதத்துல வந்து டைம் இல்ல அவருக்கு, ரொம்ப ஷார்ட்டான டைம். ஆனா பார்ட்டியை வந்து ஹெட்லைன்ஸ்ல வச்சே இருக்கணும் போது அந்த வேல் யாத்திரைகள் கொண்டு போன விதம், irrespective of all the criticism, he was able to keep the party in the first page. திருப்பி 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 தலைப்பு செய்திகளையும் முதல் பக்கத்துல வைக்கிறதுக்கு அது பயன்படுது. இவருக்கு நிச்சயமா வந்து டைம் நிறைய இருக்கு, இஷ்யூஸும் ரொம்ப நிறைய இருக்கு. இஸ் a young blood, கைண்ட் ஆஃப் ஒரு ரெட்டாரிக் நல்லா இருக்க போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது there will be an interesting things to watch out. ஸோ நான் எலெக்ஷனை பத்தி இப்ப கவலைப்படல, இதுக்கப்புறம் எப்படி நடக்க போகுது. இன்ஃபேக்ட் பட்ஜெட் செஷன் இருக்கு, பட்ஜெட் செஷனுக்கான ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அதெல்லாம் பார்ப்போம். பரத் சார் சொன்ன மாதிரி தான் நான் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷனை பாய்காட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை, கம்ப்ளீட்டா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஆனா அதுல வந்து சில பேர் டிஎம்கே காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே அண்ணாமலை வந்தாரு, இவ்வளவு சீட் ஜெயிச்சிங்களா, இவ்வளவு இங்க தோத்து போனீங்களா, அங்க டெபாசிட் போச்சு, உங்க கேண்டிடேட்டே இல்ல. இது மாதிரியான டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் காதை மூடிக்கிட்டு உங்க வேலையை பாருங்க, கண்டெஸ்ட் பண்ணுங்க, பார்ட்டியை டெவலப் பண்ணுங்க, வர ரிசல்ட் வரட்டும். ஏன்னா ரொம்ப இப்போ ஒரு 2-3 மாசம் நடந்ததுன்னா ஒன்னும் ட்ரமாட்டிக்கா திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, ஒருத்தர் வந்து கிரிக்கெட் பேரலன்ஸ் சொன்னா ஒரே ஒரு டெண்டுல்கர் இருந்தாரு, 10 பேர் ஒன்னும் பண்ணல, என்னத்த பண்ணோம், ஒன்னும் பண்ண முடியாது. அந்த மாதிரிதான். ஸோ பார்ட்டி எல்லாம் டெவலப் பண்ணி எல்லாம் பண்ண அப்புறம் பண்ணலாம். அதுதான் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் லோக்கல் பாடி எலெக்ஷன் கண்டிப்பா கண்டெஸ்ட் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டி. சார் உங்கள்ட்ட ஒரு அடிஷனல் கொஸ்டின், உங்கள்ட்ட தான் அந்த கொஸ்டின் கேட்கணும். முருகன் சாருக்கு எல்லா மினிஸ்ட்ரியும் கொடுத்தாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மினிஸ்ட்ரியும் கொடுத்துருக்காங்க, அந்த மினிஸ்ட்ரியை நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க மினிஸ்ட்ரி நாங்கெல்லாம் இப்போ வந்து ஐ மீன் பீயிங் அ பிரிண்ட் மீடியா ஜெர்னலிஸ்ட் ஐ ஃபீல் அவர் வந்து அந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்க ஒரு விஷயம் பார்க்கணும் முருகனுக்கு கொடுத்ததுல, அதாவது தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர். இன்னைக்கு வந்து தி மேஜர் கோர் இஷ்யூ தட் இஸ் ஹாண்டிங் வந்து தி டிராஃப்ட் அமெண்ட்மெண்ட், அந்த சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் பில்லு வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. அதுல அதிகமான சத்தம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்தா மிக அதிகமான பொருளும் எழுப்பப்படுகிறது. ஸோ இந்த நேரத்துல திரு முருகன் அவர்களுக்கு அந்த ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டை கொடுத்துருக்கிறதுன்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு தான். ஏன்னா பிகாஸ் மோடி ஹஸ் வாட்ச்ட் திங்ஸ் வெரி க்ளோஸ்லி, யாருக்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்துதான் கொடுக்குறோம். பிகாஸ் தமிழ்நாடு சாய்ஸ்னா இவருக்கு இது, அப்ப இவருக்கு இதுதான் கொடுக்கணும், பிகாஸ் மோர் நாய்ஸ் இஸ் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல பிரச்சனைகள் எழுப்பக்கூடிய யாராக இருந்தாலும் மொழி ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்ப முருகன் கிட்ட வந்து அவங்க சொல்லக்கூடிய முருகனுக்கும் புரியும், முருகன் அவர்களும் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவங்களுக்கு புரியும். ஐ மீன் தி வேர்ட்ஸ் அண்ட் தி லாங்குவேஜ். இந்த இடத்துல இது வந்து வேற ஒருத்தர் இருக்கும் பொழுது அந்த ரெப்ரசன்டேஷன் மிஸ்இன்டர்பிரேஷன் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தமிழ் சினிமாவாகட்டும் இல்ல மீடியாவோட சீன் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஐ மீன் லெஸ் செட் இஸ் பெட்டர் நான் சொல்லுவேன் இந்த இடத்துல. ஸோ இட் இஸ் வித் முருகன். சி ஹவு முருகன் இஸ் கோன் டு ஹேண்டில் ஆல் தோஸ் திங்ஸ். பட் தேர் இஸ் அ ஸ்பேஸ் ஃபார் டயலாக் நான் நிச்சயமா சொல்லுவேன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் டயலாக். ஜெனரலா லெஸ் ஆக்ஷன் மோர் டயலாக் எப்பயுமே, ஏன்னா அதுதான் வந்து லாங் டேர்ம் சொல்யூஷன் கொடுக்கும். மோர் ஆக்ஷன் லெஸ் டயலாக் வந்து ஷார்ட் டேர்மே ஈல்ட் யூ ரிசல்ட். ஸோ என்ன பொறுத்த மட்டும் இவருக்கு கொடுத்திருக்கிற இந்த பொறுப்புனால நிச்சயமா இவர்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ண போறாங்க. இதனால் வரைக்கும் பாஜக தலைவர் முருகனா இவருக்கு வந்து கிரிட்டிசிசம் தாண்டி ஒரு அமைச்சர், அதுவும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் போது அதற்கான ஒரு the way they are going to address him will be very different, and the way he is going to handle them is also different. ஏன்னா I always see him as a strategist, wonderful strategist. Mr. முருகன் அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து, அதாவது அவர் மெனி டைம்ஸ் இஸ் அன்சங் ஹீரோ. அவருக்கு வந்து அந்த அந்த படாடோபம் அந்த இது வந்து தெரியாது. பட் somehow he will be the linchpin. அந்த மாதிரி இந்த வாட்டி இருக்க போகுது. Let's see how the industry is going to react to him, what kind of representation they are going to give him, அவர் அதை எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு கை தட்டினா இல்ல 2 கை தட்டினா தான் ஓசை. இந்த 2வது கையா வந்து இன்னைக்கு முருகன் இருக்காரு, அவர் தட்டுறது எப்படின்றத நம்ம பொறுத்து. ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின் எல்லாருக்கும். இந்த கொஸ்டின் காமன் கொஸ்டின், 3 பேருக்குமான அந்த கொஸ்டின் தான்.
பாஜக தமிழ்நாடு கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்குது, தமிழ்நாடு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது இப்போ 2 மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம சொல்லலாம். அடுத்தடுத்த நாள்ல வந்து பண்ணி ஒரு எனர்ஜைஸ் பண்ணிருக்காங்க, ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க. இந்த புஷ் எந்த இடத்துக்கு கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? வாட் வுட் பி தி டெஸ்டினின்னு நினைக்கிறீங்க இந்த புஷ்க்கு? காயத்ரி மேடம், யுவர் வியூஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லைன்ல சொல்லணும் அப்படின்னா, தமிழகம் முழுவதும் தாமரை மலரும் அப்படின்றதுதான் இது வந்து இதுக்கான ஆன்சரா இருக்கும். இது என்னன்னா, இப்ப திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஈஸ் அவர் ஹோப் அப்படின்னு ஒரு 2 வருஷமாவே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்கிறத நம்ம கேட்கிறோம். அண்ணாமலை இஸ் அவர் ஹோப் அப்படின்றது வந்து இட் இஸ் a very trending one. இது ஏன் அப்படின்னா, அதோட லைன்ல வந்து there is lot of நிறைய அர்த்தம் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில இருந்து வந்த ஒரு மனிதர் அவரு. ரொம்ப எளிமையானவர். சோ எளிமையா இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா மக்களோட அவங்களால சீக்கிரமா கனெக்ட் பண்ண முடியும். நம்ம நிறைய தலைவர்கள் முன்னாடி பார்த்திருக்கோம். அவங்க வந்து மக்களோட மக்களா அவங்களால கனெக்ட் பண்ண முடியும், அவங்களோட குறை நிறைகளை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். பிளஸ் அதுவும் இல்லாம இவர் வந்து ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு மனிதர், நல்ல ஒரு ஆளுமையும் மிக்க ஒரு மனிதர்னு சொல்லணும். இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஜாப்பனீஸ் பேம்பு மாதிரி வளர்றது வந்து நாளுக்கு நாள் வந்து தெரியாது. பட் இவர் வந்து அந்த கிராஸ் ரூட்ல பண்ணக்கூடிய வேலைகள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விருட்சமா, ஒரு பெரிய மரமா வளரும் போதுதான் திடீர்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இது வளர்ந்திருக்கே அப்படின்னு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். சோ அந்த ஜாப்பனீஸ் பேம்பு ட்ரீ மாதிரி கண்டிப்பா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவரோட வளர்ச்சியை கொண்டு வருவாரு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இவர் வந்து டெஃபினெட்லி நோ டவுட் he is a leadership மெட்டீரியல். ஏன்னா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது ஒரு வாரம். என்ன அப்படின்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணாமலைய வந்து சிஎம் கேண்டிடேட்டா கொண்டு வருவாரோ அப்படின்ற ஒரு செய்தி வந்து ரொம்ப பரபரப்பா இருந்தது. அந்த டைம்ல வந்து அவரோட வீடியோஸ் நிறைய ட்ரால் ஆயிட்டு இருந்தது, நிறைய வந்துட்டு இருந்தது. அப்ப அதுல பாத்தீங்கன்னா அவரோட அந்த ஐபிஎஸ் முடிஞ்சு ட்ரைனிங் பேசியிருக்காரு. ட்ரைனிங் அப்ப ராஷ்டிரபதி பவன்ல பேசின அந்த வீடியோவை பார்த்ததுலயே டெஃபினெட்லி இஸ் a லீடர்ஷிப் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு இது வந்து அவர் வந்து இப்ப எல்லாருமே சொல்றோம் 1.5 வருஷத்துல தான் ஆச்சு. ஆனா அவருக்கு வந்து இப்ப ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க, யங்ஸ்டர்ன்னு கொடுத்திருக்காங்க. அது மட்டுமே கிடையாது. அவர் வந்து அவர் MBAல இன்டர்ன்ஷிப்பே வந்து தேமுதிக கட்சியோட ப்ரொஃபஷனலா அதுல வந்து அவர் வேலை செஞ்சிருக்காரு. சோ நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் எல்லாமே வந்து மக்கள் சேவையாதான் அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் வந்து ஐபிஎஸ் 9 காலங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா 1 வருஷமா வந்து தன்னார்வ தொண்டு கிரியேட் பண்ணி சேவைகள் அது மூலியமா மக்கள் சேவைகள் நிறைய பண்ணிட்டு இருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒன்று சேர்ந்து தான் அவரை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். டெஃபினெட்லி அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். அத வந்து அவர் வந்து நிறைவேற்றுவாரு. மக்களோட நம்பிக்கைய வந்து கண்டிப்பா அவர் வந்து நிறைவேற்றுவாரு அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஸ்ரீராம் சார், அதாவது இது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். அதாவது மத்திய பாஜக வந்து தமிழகத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலங்கிறது. இப்ப நம்ம பாக்குறது, நம்ம நிறைய இங்கிலீஷ்ல சொல்லுவோம், when rubber meets the road, சேம் வே ரப்பர் எப்பொழுது சாலையை சந்திக்கிறதோ அப்பொழுது நமக்கு தெரிகிறது. அந்த தருணம் தான் இது. இதற்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. அதாவது எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பிஜேபி மத்திய லீடர்ஷிப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பழைய லீடர்ஷிப் எல்லாம் கிடையாது. இது வந்து மற்ற கட்சிகள்லாம் பார்த்திராத தலைமை. இவங்க வந்து கிளியர் கட்டா என்ன பண்ணணும். ஏன்னா வந்து என்னோட லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல டாப்ல வச்சுன்னா பிஜேபி மேனிஃபெஸ்டோ வச்சுக்கிட்டு இருப்பேன், ஓபன் பண்ணி வச்சிருப்பேன் விண்டோவை. ஏன்னா ஒவ்வொன்று அங்க என்ன போகுதோ அதை வந்து எப்படி நிலைப்பாட்டணும், அதை வந்து எப்படி வந்து ட்ரீமை வந்து எப்படி ரியாலிட்டி ஆக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால நான் வந்து இதுல வந்து நம்ம இப்ப பாக்குறோம் ரப்பர் மீட்ஸ் த ரோட். ரப்பர்
சாலையை சந்தித்திருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா பின்னாடி வேலை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் டாஸ்க். ஐ அக்ரி வித் வாட் மிஸ்டர் பரத் வாஸ் சேயிங். பரத் சார் சொன்ன மாதிரி நானும் அதுதான் சொன்னேன் லாஸ்ட் டைம். தமிழக அரசியல் வேறு, மற்ற மாநிலங்களின் அரசியல் வேறு. இங்க ஃபேக்டர்ஸ் ஆர் டூ மெனி காம்ப்ளிகேஷன்ஸ். சோசியல் இன்ஜினியரிங் மட்டுமே போதுமா பத்தாது. இங்க வந்து ஆப்டிக்ஸும் முக்கியம், மொழி வேற பெரிய டிராபேக், ஸோ நிறைய இருக்கு. ஆனா இதுல வந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அண்ணாமலை இஸ் அ வெரி லக்கி லீடர். என்னதுக்கு சொல்றேங்க, எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எதுக்காக சொல்றேன்னா ஒரு காரணமா சொல்றேன். ஏன்னா வாக்குறுதிகள் அள்ளி கொடுத்திருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதை நிலைப்பாட்டு அதை வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. சோ ஒரு ஆளும் கட்சி செவரல் ப்ராமிசஸ் வாக்குறுதிகளை கொடுத்து அதை வந்து நிறைவேற்ற முடியாது இருக்கும் பொழுது எதிர்த்தாப்புல இருக்கிறவனுக்கு வந்து அது அதிர்ஷ்டம் தானே. சோ அதனாலதான் நான் சொல்றேன் வந்து அண்ணாமலை சார் மிக அதிர்ஷ்டசாலி. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, அவருக்கு இருக்கிற பெரிய டாஸ்க் வித்தவுட் டைவர்ஷன் அவருடைய கோலை நோக்கி போகணும், which is grassroots development of the party. அதாவது திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கொள்கைகள், பாலிசிஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இதை போய் மக்களை போய் அடையறதுக்கு இவர்கிட்ட இருக்கு. 3வது சில விஷயம் நான் நீங்க கேட்காத கேள்வி, ஆனா நான் சொல்றேன். நான் அதாவது மற்ற தலைவர்கள்லாம் வந்து எப்படி இவரை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி திரு எச் ராஜா அவர்கள் ட்வீட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அண்ணாமலை சார் வந்து அவரை சொல்லிட்டாரு, நீங்க வந்து என்ன கைட் பண்ணணும், மென்டர் பண்ணணும். ஸோ பிஜேபி வந்து அந்த மாதிரியான கட்சி தான். இப்போ பரத் சார் கூட சொன்னாரு, இப்போ ரவிசங்கர் பிரசாத் வந்து அடுத்த மினிஸ்டர் வந்தவங்களை வந்து அவர் வந்து பார்த்துட்டு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு, ஒவ்வொருத்தரும் ஹேண்டிங் ஓவர் அந்த மாதிரி தான். ஸோ அதனால நிறைய கைட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப இம்மீடியட்டா போக்கஸ் பண்ண வேண்டியது எந்தெந்த பாராளுமன்ற தொகுதியில என்னென்ன டெவலப்மெண்ட் ஆகணும். ஓகே, ஒன்னு தமிழகம் முழுக்க தாமரை மலர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறது லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல் ப்ராசஸ் இஸ் எந்தெந்த பாராளுமன்ற தொகுதிக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். இட் குட் பி தென் சென்னை, இட் குட் பி மதுரை, இட் குட் பி கோயம்புத்தூர், இட் குட் பி திருச்சி, கன்சிடரிங் முத்துராஜாக்கெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா, ராமநாதபுரம், திருநெல்வேலி, இந்த மாதிரி என்னென்ன தொகுதியில கான்சென்ட்ரேட் பண்ணணும், பண்ணி என்னென்ன வேலைகள் பண்ணணும் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி அந்த அதாவது பிஜேபிக்கு ஒரு அருமையான விஷயம், இது வந்து கோல்ஸ் வந்து கிளியர் கட்டா டிவைட் பண்ணிடுவாங்க டைம் லைன்ஸோட. அந்த மாதிரி டைம் லைனோட டிவைட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு போகணும். ஆனா இட் இஸ் நாட் கோயிங் டு பி an easy task. ஏன்னா எழுத்தாப்புல இருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஆட்சி இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறார்கள், பணம் இருக்கிறது, அதை விட சார் இருக்காரு, தப்பா நினைக்க கூடாது, ஊடகங்கள் துணை இருக்கிறது. பொய்யை சொல்லி 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 நிஜமாக்கக்கூடியது. ஓகே, டோன்ட் பி சர்ப்ரைஸ். இன்னும் 6 மாசத்துல இந்த அண்ணாமலை சார் மேலேயே வந்து ஒரு ஃபால்ஸா ஏதோ பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, அவங்க என்னென்னமோ கதெல்லாம் கட்டுவாங்க, எல்லாம் வரப்போகுது. சுவாரஸ்யமான சமாச்சாரங்கள் நிறைய காத்திருக்கின்றன. பரத் சார், யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒண்ணு இல்ல, சிம்பிளான ஒரு விஷயம். எல்லாமே வந்து கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சி நிச்சயமா வந்து பிரைமரி கோலே அதெல்லாம் தான். பட் பேசிக்கா ஒரு பெரிய ஒரு நரேஷன் எங்க தமிழ்நாட்டுல இருக்கு. என்னன்னா, பிஜேபி இஸ் அன்டச்சபிள் பார்ட்டி. பிஜேபியோட கூட்டணி வச்சு தேர்தல் தோல்வியை சந்திச்சா கூட சிவி சண்முகம் போன்றவர்களை பேச வைப்பது, நீ நம்மளே கூட ஷோல நீங்க முதல்ல சொன்னீங்க, திடீர்னு வந்து இன்னைக்கு இப்படி பேசுறான். இது எப்பயுமே இருந்திருக்கு. ஸோ அப்ப பிஜேபியால் தோல்வி அடைந்தோம்னு சொல்ற விஷயங்களும், பிஜேபி அன்டச்சபிள் பார்ட்டின்னு சொல்றதும், பிஜேபிக்கான வாக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த தேர்தலை கூட பிஜேபி பத்தி 20 தொகுதியோட 4 ஜெயிச்சு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவு மொத்தமா வாங்கியிருக்காங்க விஷயம். ஸோ இங்க இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, செட் த நரேட்டிவ் ரைட். ஏன், எதனால், எப்படி அப்படின்ற அந்த விஷயத்துக்கான ஒரு 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 ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு வின் த ஓட்டு வாங்குறது நம்மளுக்கு அப்புறம் இருக்கணும். அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நரேஷன் ஒன்று செட் ஆயிருக்கு இல்லையா, பிஜேபினாலே இதுதான் அப்படின்றத அதை உடைக்க பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் 100 மீட்டர் ரேஸ்ல 50 மீட்டர் தாண்டி ஓடிட்டு இருக்கும் போது திருப்பி பிஜேபி மீது இந்த மாதிரியான விஷயங்களே சொல்லுவாங்க. அவங்க 10 மீட்டர் 20 மீட்டர் தள்ளி நின்றுட்டே இருக்காங்க. அப்ப யாரோட தோல்விக்குமே பிஜேபி அந்த தோல்வியும் தான் சேர்ந்து சுமக்க வேண்டிய கட்டாயத்திலும் இன்னைக்கு அந்த தள்ளப்பட்டிருக்கிற காரணத்தினால அந்த நரேஷனை ஃபர்ஸ்ட் தே ஹேவ் டு செட் இட் ரைட். சி, பிஜேபி இஸ் லைக் எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இங்க வந்து அதற்கான அந்த விஷயங்களை வின் பண்றது, அதுக்கப்புறமா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்துட்டு போறோம், எந்த மாதிரியான, ஏன்னா இங்க ஒரு விஷயம், நம்ம 1000 தான் மோடியினுடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லலாம்,
மோடி இது பேசலாம், எது சொன்னாலுமே எனிதிங் ஃப்ரம் த சென்டர் இங்க வந்து ஒரு பெரிய அப்போசிஷன் இருக்காது. பி இட் எனிதிங் பிஃபோர் ஈவன் யூ ஸ்டடி ஆர் பிஃபோர் வாட் எவர் இட் இஸ், தேர் இஸ் ஸ்ட்ராங் அப்போசிஷன் இன் தமிழ்நாடு. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எப்படி ப்ராபகண்டா எடுத்துட்டு போறோம். ஆப்டிக்ஸ் சொன்னாரு சார், சோ வாஸ் வெரி வண்டர்ஃபுல் இன் சேயிங் ஆப்டிக்ஸ் இஸ் கோயிங் டு பி a major issue. இங்க வந்து what kind of optics or what kind of theatrics they are going to do அப்படின்றது இந்த மிக முக்கியமான விஷயம். பட் இட்ஸ் வெரி 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 ஏர்லி ஸ்டேஜ். இன்னைக்கு தான் விதைச்சிருக்காங்க. இனி அது எப்படி வரப்போறது. see few things எப்படின்னா you have to take few things அப்படின்னா அதுவே உங்களை கொண்டு போகும் இடத்த நோக்கி. இந்த மாதிரி இவருக்கு எப்படி இருக்க போகுது அப்போசிஷன், உள்ளுக்குள்ள எப்படி இருக்க போகுது. see you may say வெளியில இருந்து எல்லாம் சொன்னாலும் உள்ளுக்குள்ள அவருக்கான விஷயங்கள் என்ன இருக்க போகுது கட்சி. it is also another political party. I will not say like it is everything is good everywhere is good னா சொல்லுவோம். there is a political party where there are also internal bickerings இருக்கு. இதெல்லாம் எப்படி தாண்டி வரப்போகிறார், என்ன பண்ண போகிறார். அவர் சார்ந்த கம்யூனிட்டியில நிச்சயமா ஒரு பெரிய ஒரு ப்ராமினன்ட் கம்யூனிட்டி தான் அவருக்கான விஷயங்களும். அதெல்லாம் தாண்டி மிச்சவங்களை எப்படி கொண்டு வர போறார், என்ன பண்ண போறாரு. பிரைமரி அஜெண்டா இஸ் டு செட் ரைட் த நரேஷன் ஆன் பிஜேபி இன் தமிழ்நாடு. அதை அவர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டாலே பாதி கிணறு தாண்டின கதை அப்படின்னு நினைக்கிறேன். பட் அதர்வைஸ் சேலஞ்சஸ் ஆர் பிளென்டி. அவர் சொன்ன மாதிரி இட் இஸ் நத்திங் இஸ் லைக் இது வந்து இட்ஸ் a bed of thorns தான் அவங்க இப்ப நடக்க போகுது. ஏன்னா என்ன பொறுத்த மட்டும் நான் ஸ்டில் கீப்பிங் மை திங் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரு போன தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 150 தொகுதிகள் வந்து ஜெயிக்கிற பட்சத்துல, கூட்டணிக்கு அவ்வளவு இது கிடைக்கிற பட்சத்துல நிச்சயமா ஒரு விஷயம் இஸ் வெரி வெரி, இது வந்து இந்த தேசிய கட்சிகளுக்கு எதிரான ஒரு ரீஜனல் பார்ட்டி தான் இங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் திராவிட சித்தாந்தமும் தான் ஜெயிச்சிருக்குன்னு சொன்னா கோயிங் பை தி ஃபேக்ட்ஸ் ஃபார்முலா இதான் சொன்னா நம்பிதான் பிகாஸ் தி ரிசல்ட் இஸ் தட் அப்படின்னு மாத்த போறாங்க பண்ண போறாங்கன்றது மிகப்பெரிய கொஸ்டின். இஸ் ஹி கோயிங் டு பி a national party working in a regional party's style or is he going to assure a change? இல்ல there is always a change ன்ற மாதிரி வர எல்லாத்தையும் பொறுத்து பார்க்கணும். பட் அகைன் the coming days will decide what he is doing அப்படின்றது தான் என்னுடைய. 3 சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி சொல்லணும். நிச்சயமா ஒரே ஒரு ஃபைனல் ஒரு டச்சோட சொல்லலாம். முருகன் வந்தார், வேலை தூக்குனாரு, ஒரு 4 பேர் உள்ள அமைச்சாரு. இப்ப அண்ணாமலை வந்திருக்காரு. என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். கெஸ்ட் எல்லாருக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.